வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ நம்ம வந்து அடினியம்ஸில் கொஞ்சம் பூக்கள்லாம் பூத்துருக்காங்க, அவங்களெலாம் பார்க்கலாமுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், நம்ம தோட்டத்தில் பார்த்துருப்போம். பெல் மாதிரி தொங்கிட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெஷ்ஷாக நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த பூக்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நல்லா கப்பு மாதிரி தாமரை பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை. இது வந்து விங்ஸாக ஓரத்தில் வந்து அந்த பிங்க்கும் லைட் பேபி பிங்க் அந்த ஒயிட்டில் மெர்ஜாகி வர்றது பாருங்கள். எட்ஜில் வந்து நல்ல ஸ்கெட்ச் பெனில் தீட்டின மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு லைன். இது ஃபுல் ப்ளூமான பூக்கள் பாருங்கள். அப்படி இருந்து பாருங்கள், லோட்டஸ் மாதிரியே இருக்குங்க இந்த பூ பார்க்குறதுக்கு. நம்ம லோட்டஸ்னே சொல்லலாம். ஸோ இதே டைப்பில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். அதே ஷேப்பில் இப்படி பெல் மாதிரி தொங்குற மாதிரி தான் வர்றாங்க. இவங்கள பார்க்கலாம். இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி பிங்க்குங்க. அவங்கன்னா ஒயிட்டு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல பேபி பிங்க்கு. எட்ஜில் வந்து உங்களுக்கு டார்க் பேபி பிங்க்கு லைன் வந்துருக்குதுங்க. சரிங்களா? இப்போ நல்லா தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி பிங்க்கு. இவங்க வந்து இப்படி மெர்ஜாயிருக்காங்க. ஒயிட்டு பிங்க்கு டார்க் பிங்க்குன்னுட்டு நல்ல ப்ராடாகவும் இருக்கிறாங்க. இவங்க வந்து சின்னதாக திட்டமாக ரோஸ் மாதிரி இருக்குது. ரோஸை விட கொஞ்சம் பெரிய சைஸு. அதே போல் இன்னொரு கலெக்ஷன் சேம் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் இப்படி தான் திருப்பி பார்க்கணும். இவங்க வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்த பூ மாதிரியே தான் இருக்கிறாங்க. பட் அந்த விங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்கள விட இந்த சுருக்கம் கம்மி. இதிலே பார்க்கலாம் 3D மாதிரி இருக்குது. டார்க் கலராக இருக்குது எட்ஜில். அவங்களது வந்து ஒயிட் டாமினேட்டில் பிங்க் பேபி பிங்க்கு. இவங்க வந்து ரெட்டிஷ் பிங்க்கு. அவங்க வந்து பேபி பிங்க்கு, இவங்க வந்து ரெட்டிஷ் பிங்க்கு. பார்க்கலாம் பாருங்கள். நான் இவங்கள மட்டும் தனியாக இந்த இன்னொரு வீடியோ பண்ணி போட்டிருப்பேன். இந்த 3 பேரை மட்டும் தனியாக வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. சரி வாங்க, அடுத்து பார்க்கலாம். இப்போ இவங்க யாருன்னா டபுள் கிரிப்சம். சரிங்களா? இந்த பாருங்கள், இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். மார்பிள் மாதிரி லைனாக வந்திருக்காங்க. எட்ஜில் வந்து நல்ல டார்க் ரெட்டிஷ் பிங்க்கு. இந்த நடுவில் வந்து உள்ளே வந்து கோடு 3 கோடு நாமம் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இவங்க வந்து டபுள் பெட்டலுங்க. ஆமாம், டபுள் பெட்டல் இருப்பாங்க, டபுள் லேயருங்க. இங்கே பாருங்கள், இவங்க டபுள் கிரிப்சம். அப்புறம் இவங்க சிங்கிள் வெரைட்டிஸுங்க. இவங்க வந்து கொஞ்சம் சேஞ்சுங்க ஆவாங்க, மார்பிள் மாதிரி சேஞ்ச் ஆவாங்க. வரும்போது லைட்டாக வருவாங்க, அப்புறம் இருக்க அடுத்தடுத்த நாள் பார்க்கும்போது டார்க்கு. அந்த உள்ளே பார்த்தீங்களா, அந்த கப்பு மாதிரி இருக்குது தெரியுதுங்களா? அந்த பை மாதிரி இருக்குது பாருங்கள் சைடில், தெரியுதுங்களா? இப்போ க்ளவுடியாக இருக்குது, சரியாக தெரியல. சரி, அடுத்து இவங்க ஒரு கலெக்ஷன். இவங்க வந்து நல்ல ஒரு சாண்டில் எல்லோவாக இருப்பாங்க. நல்ல ஒரு ரெட் கலர் தானுங்க. நடுவில் வந்து பிங்க்கு. நம்மளே விரிச்சிட்டோம், தெரியுதுங்களா? இவங்க ஒரு கலெக்ஷன். அடுத்து எல்லோ பூத்துக்கிட்டே இருந்தாங்க. நல்ல ஒரு எல்லோங்க, செம்மையான கலர், ஒரு குங்குமம் கலர் ரெட்டு. இங்கே பாருங்கள் சைட்லேயும் செம்ம. இந்த பக்கம் மறையுது, எப்படி இருக்குது பாருங்கள் கலரு எல்லோ. இப்போ அடுத்தடுத்து மொட்டு வந்திருக்கு. இங்கேயும் மொட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. இப்போ இந்த 3 பக்கம் வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து இங்கே ஒன்று பூக்குறாங்க. வாவ், சூப்பர். அடுத்தது இவங்க நிறைய வாட்டி பார்த்தோம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் நமக்கு ஆசையே தீராது. அவ்வளோ சூப்பரான ஒரு கலர். அப்புறம் இவங்க பாருங்கள், நல்ல ஒயிட்டு, எட்ஜில் நல்ல டார்க் ரெட்டுங்க. செம்மையாக இருக்குது.
அவுட்டர் ஸ்கெட்சு நம்ம போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். லிப்ஸ்டிக் இங்கே ஒரு பூ இருக்குது, ஆனால் ஃப்யூஸாக இருக்குது. நல்லா ஃபுல் ப்ளூமில் வந்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது. வாவ், நல்லா இருக்குல்ல. அதை விட இன்னொரு பியூட்டி பாருங்களேன், 3 பெட்டல்ஸோடு வந்திருக்குறாங்க. அடுத்து இந்த ரெட் கலருங்க, இவங்கெல்லாம் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பூத்துட்டாங்க. நடுவில் வந்து எட்ஜில் வந்து நல்லா பிளாக் கலர் பட்டை மார்க்கரில் தீட்டின மாதிரி வருவாங்க. இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகி வர்றதுனால சரியாகவே இல்லைங்க, நல்லா அழகாக திட்டமாக வருவாங்க. அடுத்து இவங்க இன்னும் ப்ளூம் ஆகலை, இவங்க ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டுங்க. பார்க்கலாமா? விரித்து வச்சு காட்டுறேன் இருங்க, கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். வாவ், இப்போ தெரியுதுங்களா? நல்ல ஒரு ரெட்டு, நடுவில் ஒரு பிங்க் கலரில் வருது, சூப்பராக இருக்குல்ல. இப்போ பாருங்க, வாவ் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இவங்க ஒரு கலெக்ஷன். ஆல்ரெடி நம்ம இவங்க பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த ஒரு மொட்டு வந்திருக்குது, அதை நம்ம ஃபுல்லாக ப்ளூம் ஆகும்போது நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஃபுல் ப்ளூம் இப்படி தான் இருப்பாங்க. இது ஒரு கலெக்ஷனுங்க. கிளைமேட் கொஞ்சம் மாறி வருதுங்க. வெயில் செம்மையாக காயுது, இல்லாட்டி என்ன மழையும் நிறைய நல்லா ஜாஸ்தியாக அடிக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பாருங்கள். இண்டிகோ கிளேஸில் சீடு வச்சுருக்குதுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கிராஃப்டிங் பிளான்ஸில் இது போல் பழுத்து இருந்துச்சுன்னா இப்படி எடுத்துருங்க, இப்படி தொடும் போதே வந்துடும். நீங்களாக பிடிச்சி இது பண்ணுற கட் பண்ணுற மாதிரி வேண்டாம், அது காயமாயிடும். இப்படி பட்டால் நம்ம கை பட்டாவே கீழே விழுந்துடும். அது போல் இருக்கும்போது நீங்கள் எடுத்து விட்டுருலாம், சரிங்களா? தொடும் போதே நமக்கு அது விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் கொஞ்சம் இப்போ இனியும் வெயில் வர்றதுனால மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. மழைனால் நமக்கு ரெயின்லிஸ் சரியாகவே வரவே இல்லை, ரெயின்லிஸு. ஏன்னா அந்த ஈரம் வந்து பத்தலை அதுக்கு, மழையோட இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்மளுடைய அடினியம்ஸ் புக்கில் எல்லாம் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.